ரெண்டுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிப்பா? எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகம் திரைமறைவில் போடுகிற பிளான் என்ன? ஏன் அதிமுகவில் இன்னிய வரைக்கும் அதிருப்தியாளர்கள் அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க? உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி தான் காரணமா இல்ல சீனியர்கள் திரைமறைவில் ஆடுகிற ஆட்டமா? ஏன்னா அதிமுக இன்னைக்கு பலவிதமான சர்ச்சைகளிலும் விமர்சனங்களிலும் அடிபடுறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதிமுக இந்த தேர்தலில் வாங்கின அடியினால இன்னும் எழுந்து நிற்கவே முடியல. பலவிதமான சர்ச்சைகளும் விமர்சனங்களும் அதிமுகவில் இங்க வலம் வருதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதுக்கு முன்பாக பல விஷயங்கள் இங்க நடந்தாலும் நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம், இங்க கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பாஜக முதற்கொண்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா மோடி ஐயா, அமித்ஷா அவர்கள் எல்லாருமே இங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு. இந்த பக்கம் திமுக கூட்டணிகள் நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு. ஆனா சீன்லயே இல்லாத தாவேகா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியை எல்லாருக்கும் கொடுத்தது. அந்த அதிர்ச்சியில விழுந்தது தான் அதிமுக. இன்னும் எழுந்துக்கவே இல்லை. திமுக கூட ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு. ஆனா அதிமுக இன்னைக்கு நிலை தடுமாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேகா குறி வச்சிருக்கிறது அதிமுகவுக்கு தான். அதிமுகவின் எம்எல்ஏக்களை சிதைக்கணும். அப்படி சிதைச்சிட்டா அதிமுக ஒண்ணு இல்லாம போயிடும். நம்ம தான் அடுத்து இங்க பெரும்பான்மை வந்துருவோம். திமுக விசஸ் டிவிகே அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம வந்துருவோம். அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருந்தது. ஆனா 50 வருடங்கள் தாண்டின இந்த கட்சி, அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால உருவாக்கப்பட்ட இந்த கட்சி இப்படி சீரழிந்து போகுதே, இதற்கு யாரு காரணம்? உண்மையிலேயே இதற்கான காரணங்கள் யாரு? எடப்பாடி பழனிசாமியா இல்ல சீனியர்கள் நிர்வாகிகளா அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா சீனியர்கள் ஒரு பக்கம் அதிமுக விட்டு விலகி தாவேகா பக்கம் போறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய ஈகோவை விட்டு இறங்காம இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கிறோம். ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கிறத இங்க உண்மையிலேயே ஓப்பனா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் சில விஷயங்களை திருத்தி கொண்டால் இங்க அதிமுக பழைய நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சீனியர்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க? ஏற்கனவே 5 வருஷம் நம்ம எதிர்க்கட்சியா இருந்தோம், இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம வந்து பவர்ல இல்லாம இருந்தா நம்ம இழந்ததை விட்டுடுவோம். இன்னும் சொல்ல போனா எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாரு? வாங்கின கடன் ஏகப்பட்ட கடன் இருக்கு, சோ தாவேகா பக்கம் போனா அந்த கடன் எல்லாம் அடைக்கலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கா கூட நாங்க அந்த பக்கம் போறோம் அப்படின்னு பேச்சுகள் கூட சமீபத்தில் அடிபட்டது. சோ அதனால இப்ப பவருக்கு போயிட்டா இழந்ததெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்காக அந்த பக்கம் தாவறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா 25 எம்எல்ஏக்கள் அங்க ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களாம் 25 பேர் அங்க ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி காட்டின அதிரடினால எதுக்கு நம்ம அதிமுக அந்த அடையாளத்தை இழக்கணும், அதனால ரிட்டர்ன் இந்த பக்கம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அங்க பதவி கொடுக்கிறதுக்கு மறுத்துட்டாரு. எந்த காரணத்துக்காக பதவியை பறிச்சாரோ அதே எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, உள்ள வந்துட்டாங்க. மன்னிப்பு கேட்டா பதவி கொடுப்பேன் அப்படின்னாரு. ஆனா மன்னிப்பு கேட்டும் ஏன் பதவி கொடுக்கல அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க, சின்ன பெரம்புல வச்சு நடிச்சுட்டு போனீங்க, அதை நான் தாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பெரிய ராடையோ கம்பியோ போட்டு அடிச்சா நான் எப்படி தாங்கிப்பேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் பதவிகளை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறார். அதாவது அதிகாரமிக்க பவர்ஃபுல்ல பதவியை அவங்களுக்கு கொடுக்காம டம்மியான ஒரு பதவியை கொடுத்திருந்தார். இதனால அதிருப்தியாளர்களான எஸ்பி வேலுமணி போன்ற டீம்கள் என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுக்கு நீங்க கொடுத்த பதவியே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க நார்மலா தொண்டரா ஆகிறோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த பதவியை தூக்கி போட்டு தொண்டர்களாவது இருக்கிறாங்க, ஆனா வெளியே போகல. ஆனா எஸ்பி வேலுமணி கூட இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, ராஜினாமா பண்ணிட்டு அந்த பக்கம் போறாங்க. சோ அவங்க பதவி ஆசைக்கு போறாங்களா, எதுக்கு போறாங்களோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு அதிமுக இதே நிலைமையில இருக்குது, இன்னும் ஐசியூவிலே இருக்குது. ஏன் அவங்களால மீண்டு வர முடியல அப்படின்னா, இங்க 2 பேர்கள் போர்க்குடி தூக்குறத நம்ம பார்க்கிறோம். ஒன்னு எடப்பாடி பழனிசாமி டீம், இன்னொன்னு எஸ்பி வேலுமணி டீம். இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிக்கே ஆபத்து வந்துரும். ஏன்னா லாஸ்ட் டைமே அவங்க என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டணும், அவருக்கு வந்து என்ன பண்ணணும், ஏன் இந்த தோல்வியில தோற்றோம் அப்படின்றத இங்க வந்து விமர்சிக்கணும், அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா இருக்கிறதுனால அவர் பொதுக்குழு கூட்டத்துக்கு தயாரா வரல. வேணும்னா ஏன் தோத்தோம் அப்படின்ற ஆலோசனையை ஒவ்வொரு மாவட்டமா கூப்பிட்டு நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வாங்க, ஆனா பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன், எனக்கு எப்போ பொதுக்குழு கூட்டணுமோ அப்ப நான் கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து இங்க அவங்களுக்கு
கடிதம் ஒண்ணு போடப்பட்டது. ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. பொதுக்குழுவை கூட்டியே ஆகணும் அப்படின்னு. ஏன் பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டீம் யோசிச்சாங்க. அதுல ரொம்ப திட்டவட்டமா தெரிஞ்சது, எடப்பாடி பழனிசாமி பதவியை பறிக்கிறதுக்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் இங்க பிளான் போட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கிறார். அதுக்கு ஒரு முதல் முழு காரணம் சி.வி. சண்முகம் போன்றவர்கள் தான். ஏன்னா அவரு லீகல் டீம் அவர் கையில இருக்கிறதுனால இதை எப்படி லீகலா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோர்ட்டுல இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா கேஸ்கள் போட்டாலும் அது எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சவர் சி.வி. சண்முகம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இன்னும் சொல்ல போனா தேர்தல் அதாவது அதிமுகவுடைய விதிமுறைகளை மாற்றி அமைச்சாங்க எடப்பாடி பழனிசாமிக்காகவே. ஆனா இன்னைக்கு அதேதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அதனால சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம சில ரகசிய கையெழுத்துக்களை வாங்கிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் தனக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்றத சி.வி. சண்முகம் டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ரகசியமா கையெழுத்தை வாங்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமியே பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு அவரா கூட்டலனா கூட அவரை கூட்ட வைக்கிறதுக்கு அதிமுக விதிமுறைகள் இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, 5ல 2 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்க சைனை போட்டு பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பினால் அவரு பொதுக்குழு கூட்டி தான் ஆகணும். இது அதிமுகவுடைய விதிமுறைகள்ல இருக்குது. ஒருவேளை நீங்க கோர்ட்டுக்கு போனா கூட கோர்ட்டே என்ன பண்ணும், பொதுக்குழு கூட்டுறதுக்கு இங்க வழிவகை இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படுது. சோ அதனால அந்த ரகசியமான கையெழுத்துக்களை ஏற்கனவே சி விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்க சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அவர் அதிமுக விட்டு வெளியே போகும்போது அது கைவிடப்பட்டது. இப்போ சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் இந்த ரகசியமான கையெழுத்தை வாங்குற திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, செயல்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ அவங்க என்ன பண்ணணும், பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்றதுக்காக கையெழுத்துக்களை வாங்கி இருக்கிற படலம் இங்க தொடங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டுனா இங்க எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க முன்வைக்கப்படுது. சோ இதை ஈஸியா முடிக்கணும், ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், இங்க எல்லாருமே பழைய நிலைமைக்கு வந்து சந்தோஷமா இருந்து அதிமுகவை கட்டமைக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி நினைச்சார் மாத்திரம் தான் இங்க அது சாத்தியமாகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோ தனத்தை விட்டுட்டு எல்லாரையும் ஒருங்கிணைந்து அவர் அனுசரிச்சு போனார்னா இன்னைக்கு அதிமுக எழும்பி வந்துரும் அப்படின்னு இங்க அதிருப்தியாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. திரும்பவும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை இங்க சேர்க்கணும். யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்க எல்லாருமே ஒன்றிணைச்சுட்டா இன்னைக்கு அதிமுக ஒரு வலுவான சக்தியா மாறிடும். சோ அதுக்கப்புறம் நீங்க தீர்ந்து போன சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு சொல்றவங்களை எதிர்த்து அடிக்கிற அளவுக்கு இங்க பலம் பெற்று வந்துருவாங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதை தான் முன்வைத்து எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இந்த ரகசியமா கையெழுத்து வாங்குற படலத்தை முடக்கி விட்டு இருக்கிறார் அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு அதிமுகவை ஏன் தாவேக்கா இவ்வளவு கபலீகரம் பண்றாங்க, ஏன் அதிமுகவில் ஒற்றுமையா இல்ல, அதிமுக அழிவிற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணமா அப்படின்னா கிடையவே கிடையாது. சீனியர்களும் இங்க காரணம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில அப்ரோச்னால, ஒரு சில பதவி ஆசையினால, ஒரு சில பதவி சுகத்துக்காக வளர்த்து விட்ட அதிமுகவையும் அவங்களை அடையாளம் கண்ட அதிமுகவையும் விட்டுட்டு இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போறாங்க அப்படின்னா இதற்கு யார் காரணம், சீனியர்கள் தான் காரணம். எப்பேற்பட்ட ஒரு சோகம் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு இன்னல்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இயக்கத்துல உணர்வோடு இருந்து அதையெல்லாம் தாங்கிக் கொள்ற மனசு திமுக காரங்கிட்ட இருக்கியா அப்படின்னு இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற நார்மலான தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இங்க பொதுவெளியில வந்து பேசுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு திமுக ஒரு கட்டுக்கோப்போடு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியாத இந்த திமுக அது இன்னும் வலுவாதான் இருந்தது கண்டி பலவீனம் அடையல. யாரும் அந்த கட்சியை விட்டு வெளியே போகவே இல்லை. அந்த கட்சி இன்னும் பலமா தான் இருந்தது, அதிக வீரியத்தோட இருந்தது. அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்ததை நம்ம இங்க பார்த்தோம். ஆனா இன்னைக்கு 5 வருஷம் உங்களால இருக்க முடியல அப்படின்றவனைய ஆளுங்கட்சியை பார்த்து ஓடுறீங்களா, நீங்களா உண்மையான அதிமுக விசுவாசிகளா, அம்மாவனால கை காட்டப்பட்டவங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க. அந்த நிலைமைக்கு உங்களை விரலை நீட்டி கையை நீட்டி கேள்வி கேட்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்களே சீனியர்கள் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அதிமுக சீனியர்கள் கட்டுக்கோப்போடு இருந்து நம்ம தோத்தாலும் ஜெயித்தாலும் அதிமுக தான்ப்பா, எப்பேற்பட்ட கட்சிகளை நம்மளை இடிக்க வந்தாலும் நம்ம இதுல ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க போனாங்கல்ல பல பேர், அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா
இன்னைக்கு அதிமுக உடைச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 47 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியால சட்டமன்றத்திலே சரி பொதுவெளியில சரி எப்படி அரசியல் செஞ்சிருக்க முடியுமோ முடிஞ்சிருக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ இதுல சீனியர்களுக்கும் பங்கு இருக்கு, அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் பங்கு இருக்கு. அதிமுகவை இங்க நிலைநாட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிகாரமிக்க தலைமை இல்ல அப்படின்றத இங்க பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போனவங்கள அவர் அனுசரிக்கவே இல்லை. ஒருவேளை அனுசரிச்சிருந்தா இன்னைக்கு அவங்க திரும்ப வெளியேறி இருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசப்படுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து அவங்க அனுசரிச்சு திரும்ப அவங்களுக்கு பதவி கொடுத்தா அவங்க எனக்கு திரும்பவும் ஆப்பு வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் அதிமுகவில் ரகசியமா இந்த நகர்வுகளை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆபத்து, அவருடைய வகிக்கிற பதவிக்கு ஒரு பெரிய ஆபத்து. கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை இழக்க நேரிடும் அப்படின்னு கூட இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் அதிமுக இப்போ பலவீனமா தான் இருக்குது. அதிமுகவை வளர விடவே கூடாது, எழுந்து விடவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தாவேகா இங்க முயற்சிகளை மேற்கொள்ளுது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப திரும்பவும் அதிமுக சீனியர்களால எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்றிணைஞ்சு அதிமுகவை கட்டமைக்கணும்னா அவங்களால ஈஸியா முடியும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. அது மாத்திரம் இல்லாம பிரிந்து போன்றவர்களை ஒன்று சேர்க்கணும். இதுதான் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் இவங்க என்ன பண்றாங்க, இங்க முழுமூச்சா இருக்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டினாலும் இங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றதுல இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் பிரிந்து யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள எந்தவித நிபந்தனையும் இல்லாம ஒன்றிணைச்சுட்டா இங்க அதிமுக ஒன்றிணைஞ்சிரும். சோ பொதுக்குழுவில் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுறதுக்கு இவங்க காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுக இங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ஈகோ அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிட்டாலும், இன்னொன்னு சீனியர்கள் போர்க்குடி தூக்குறது நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு மற்றவர்கள் பிரிந்து சென்றாங்களே, இப்ப பிரிந்து கிடக்கிறது அதிமுகவுக்கு பெரிய மைனஸ். பிரிந்து கிடக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சிட்டா எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எடுத்துரைத்தும் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல அவர் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிதான். நீங்க பொதுச் செயலாளராகவே இருங்க, நீங்க அதிமுகவை கட்டி காப்பாத்துக்குங்க, முதலமைச்சர் வேட்பாளராகவே இருங்க, எந்த கவலை கிடையாது. பிரிந்து சென்றவர்களும் ஒன்று சேருங்க, அவ்வளவுதான், அது போதும். இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி டீம் வைக்கிற ஒரு பெரும் கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கையை பொதுக்குழுவில் இவங்க தீர்மானமா நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தீர்மானமா நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா அதை நீங்க செய்துதான் காட்டணும் அப்படின்றது தான் அதிமுக விதிமுறைகள்ல இருக்கு. ஸோ ஒருவேளை எஸ்பி வேலுமணி டீம் ரகசியமா கையெழுத்து படலத்தை வெற்றிகரமா முடித்து அதிமுக பொதுக்குழுவை கூட்டினால் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய செக்கு. இன்னொன்னு பிரிந்து சென்றவர்கள் உள்ள வருவாங்க. சசிகலா உள்ள வரத்துக்கு இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் உள்ள வரத்துக்கு இருக்கிறாரு. ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல, அவர் திமுகவிலே இருப்பாரா இல்ல திரும்பவும் அதிமுகவில் வருவாரா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஆனா எப்படியா இருந்தாலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு எஸ்பி வேலுமணி டீம் இங்க ரொம்பவே சூப்பரா காய்களை நகர்த்திட்டு வராங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டிராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு கட்சி நலனுக்காக, அதிமுகவுடைய கனவுக்காக, அதிமுகவுடைய எதிர்காலத்துக்காக அவர் இறங்கி வந்தால் இன்னைக்கு அதிமுக ஓஹோன்னு இருக்கும் அப்படின்றதா அவங்களுடைய எண்ணமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி தவிடுபொடியாக்க போகிறார், எடப்பாடி பழனிசாமி இதை அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.